18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல 18 படிகள் இருக்கு. அந்த 18 படிகள்ல 18 காவலாளிகள வந்து தலைய வந்து வெட்டி அங்க வச்சதா சொல்றாங்க. வெறுமனே இப்படி அதிகமா பேசப்படுது. ஆனா அங்க தலைய ஏன் வெட்டுனாங்க? அந்த 18 பேர் யாரு? எங்க காவல் காத்தாங்க? உண்மையிலேயே அப்படி வெட்டுனாங்களா? அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இந்த 18ஆம் படி கருப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா 1000 கதைகள் இருக்கும். நிறைய கதைகள் இருக்கும். அங்கேயும் ஆடு கோழி பலியிடப்பட்டு சமைத்து உண்ணப்பட்ட ஒரு தலம் அது. அதே மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், பெரும்பாலான கருப்பணசாமி கோயில்கள் பெருமாள் கோயில்கள்லையும் முனீஸ்வரன் கோயில்கள் பெரும்பாலும் சிவன் கோயிலுக்கு வெளியேயும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாடு முழுவதுமே இங்கே பரவலாக பார்க்க முடியும். இந்த கதையை நிறைய கோயில்களுக்கு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஒரு குழந்தை இருந்தது, ஸோ கதவை பூட்டிட்டாங்க, கால் வந்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. கால் எடுக்க முடியாது, என் குழந்தை இப்பயே வேணும்னு கேட்கும் பொழுது என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, பெருந்தெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் ராஜகோபுரத்தின் வழியாக வராமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வண்டிவாசல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேரலல் லேண்டில் வந்துட்டு இருக்காரு. அதை தெய்வ நிலைக்கு உயர்த்துவது என்பது ஒரு குடும்பம் மட்டும் நினைத்தால் முடியாது, ஒரு ஊர் மட்டும் நினைத்தால் கூட முடியாது, அரசன் நினைத்தால் மட்டுமே முடியும். இதைதான் வள்ளுவர் சொல்றார், அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். இப்போ ஏதோ ஒன்று அங்கே வந்து ஒரு பெரும் செல்வம் மிக்க ஒரு வளம் மிக்க ஒரு மலை அது. அந்த மலையை பங்கு போட்டுக்கொள்வதற்கு அனைத்து சமய மக்களும் அதில் முயன்றிருக்கிறார்கள். அதுக்கு கடவுளை வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு பேசு பொருளாக வச்சு சுவாரஸ்யமான கதைகள் வைக்கும் பொழுது நம்மளை மாதிரியான சாதாரண மனுஷங்க சண்டை நீ போடு, முருகனும் என் கடவுள் தான், பெருமாளும் என் கடவுள் தான், ராக்காய் என் கடவுள் தான் சொல்லி அதுக்குள்ளே அவங்களுக்கு தகுந்தாப்போ ஒரு கிளைக்கதையை உருவாக்கிக்கிட்ட அந்த சுவாரஸ்யம் தான் ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இன்றைக்கி சைவ வைணவம் ஒன்றாயிடுச்சு. இன்றைக்கி முருக ஆகமமும் சித்தாகமும் வைணாகமும் பெருசாக வித்தியாசம் இல்லாத ஒன்றா கலந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் சண்டை நடந்திருக்குன்றதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி. இன்னும் கூட சொல்லுவாங்க, பழமுதிர் சோலை என்பது ஒரு அறுபடை வீடு கிடையாதுன்ற கதைகள் கூட உண்டு. ஆனால் நம்ம அதை அப்படி பார்க்க முடியாது. அறுபடை வீடு இன்றைக்கி அறுதி செய்யப்பட்டு வரையறுக்கப்பட்ட இடத்துல 6வது படை வீடாக பழமுதிர் சோலை இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக பழனி மலையில் தைப்பூச திருவிழா பிரம்மாண்டமாக நடக்கலாம், மருதமலையில் பிரம்மாண்டமாக நடக்கலாம், பழமுதிர் சோலையில் பிரம்மாண்டமாகலாம் நடக்காது. சாதாரணமாக தான் எப்பயும் போல தான் அது நடக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய முதன்மை தெய்வமாக இருக்கக்கூடியது ராக்காயம்மனும் கீழே இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பம். இந்த 18ஆம் படி கருப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா 1000 கதைகள் இருக்கும், நிறைய கதைகள் இருக்கும். யோசித்து பார்த்தோம்னா ராஜகோபுரம் அடைக்கப்பட்டு பக்கத்தில் இருக்கிற வண்டி வாசல் வழியாக தான் சாமி உள்ளே போய் வெளியில் வருது. அந்த ராஜகோபுரத்து வாசலில் தான் 18ஆம் படி கருப்பு இருக்குது. அப்போது இன்னும் சொல்ல போனால் அந்த 18ஆம் படி கருப்புக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே தான் 2 கோட்டை இருக்கும், ரணியன் கோட்டை அழகாபுரி கோட்டை 2 கோட்டை இருக்கும். அந்த ரணியன் கோட்டைக்கு உள்ளே தான் ஆடு வெட்டி சமைச்சாங்க. இப்போ வழக்கம் போல் ஆட்கள் உள்ளே புகுந்து என்ன செய்தார் என்று தெரியவில்லை. இப்பொழுது எங்கே அறுக்கிறாங்கன்னு நான் கவனிக்கவும் இல்லை. ஆனால் அங்கேயும் ஆடு கோழி பலியிடப்பட்டு சமைத்து உண்ணப்பட்ட ஒரு தலம் அது. அதே மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், 108 வைணவ திருப்பதிகளையும் மலைகளில் அமைந்திருக்கின்ற திருப்பதி என்பது மிக சொற்பமான திருப்பதிகள், எண்ணிக்கை குறைந்த திருப்பதிகள். ஒன்று திருப்பதி, இன்னொன்று நீங்கள் அழகர் கோயில் சொல்லலாம். 2 இடத்துலையுமே மொட்டை எடுக்கிறாங்க. இதுவும் வித்தியாசமான ஒரு அம்சம்தான். 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல 18 படிகள் இருக்குது. அந்த 18 படிகளில் 18 காவலாளிகளை வந்து தலையை வந்து வெட்டி அங்கே வச்சதா சொல்கிறாங்க. வெறுமனே இப்படி அதிகமாக பேசப்படுது. ஆனால் அங்கே தலையை ஏன் வெட்டினாங்க? அந்த 18 பேர் யார்? எங்கே காவல் காத்தாங்க? உண்மையிலே அப்படி வெட்டினாங்களா? அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு 2-3 கதைகள் வந்து கேட்டிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, சாமி வந்து 18ஆம் படி கருப்பு அப்படிங்கிறது யாரோ கோயிலை கொள்ளையடிக்க வந்தார்கள். அந்த கொள்ளையடிக்கிறவங்களை வந்து கொலை பண்ணிவிட்டு தானும் அந்த சண்டையில் செத்து போனாங்க அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இன்னொரு கதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 18ஆம் படி கருப்புசாமி தலைமையிலேயே கொள்ளையடிக்க வந்தாங்க, அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களால் கொல்லப்பட்டாங்க. தட் மீன்ஸ் அங்கே இருக்க கோயில் ஆட்களால் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் நான் கேட்டிருக்கேன். இது 2 கதையுமே வந்து தகவலாக நான் கேள்விப்பட்டுக்கிறேன் தவிர இதுக்கு ஆதாரப்பூர்வமான விஷயங்கள்லாம் கிடையாது. தோ பரமசிவம் தன்னுடைய ஆய்வுகளில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அழகர் கோயிலில் மிக உயர்ந்த அபரஞ்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தங்கம் இருக்கிறது. அந்த தங்கத்தில் ஒரு முகூர்த்தம் இருக்கிறது. அந்த முகூர்த்தத்தை கொள்ளையடிப்பதற்கு நீண்ட காலமாகவே நிறைய பேர் திட்டம் போட்டாங்க.
அப்படி வந்து ஒரு திருட வந்த ஒரு கூட்டத்துக்கும் இருந்த மக்களுக்குமான சண்டையில் தான் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கோபுர வாசலில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள். அந்த கொலை உண்ட காரணத்தினால தான் அந்த கதவு பூட்டப்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னை பொறுத்தளவில் நிறைய வைணவ திருப்பதிகளில், நிறைய வைணவ கோயில்களில் வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல கருப்பணசாமி கோயில் வந்து இருக்குது. இப்படி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, பெரும்பாலான கருப்பணசாமி கோயில்கள் பெருமாள் கோயில்கள்லையும், முனீஸ்வரன் கோயில்கள் பெரும்பாலும் சிவன் கோயிலுக்கு வெளியேயும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாடு முழுவதுமே நீங்கள் பரவலாக பார்க்க முடியும். அப்போது மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கோவரத்து முனி கோயில் இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெருங்கோயில், அதுக்கு வெளில இருக்கக்கூடிய ஒரு நாட்டார் தெய்வ வழக்கு. அப்போ இந்த நாட்டார் தெய்வ வழக்காறுகளை உள்வாங்கிய இந்த பெருந்தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தனக்கு தோதான ஆட்களுடைய கோயில்களை அங்கங்கே வச்சுக்கிச்சுங்கிற ஒரு லாஜிக்கல் முடிவுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, 18ஆம் படி கருப்பு என்பது எளிய மனிதனுடைய நாட்டார் தெய்வ வழக்கில் இருந்த ஒரு உக்கிரமான ஒரு தெய்வம். அந்த உக்கிர தெய்வத்தை பெருந்தெய்வங்கள் தனக்கு கீழான ஒரு தெய்வமாக அல்லது தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு தெய்வமாக ஆக்கி கொள்ளும் பொழுது அந்த உழைக்கிற மக்களும் அது பின்னாடி போயிடுவாங்க. அப்போ ஏன்னா கோயில் என்பது வெறும் கோயில் மட்டுமல்ல, வழிபாட்டுத்தலம் மட்டுமல்ல. இப்போ கூட சொல்கிறாங்க, கோயிலெல்லாம் அரசியல் பேசலாமா? பேசலாம். கோயில் என்பதே அரசியல் தான். கோயில் ஒரு அரசியல் மட்டம்தான். அங்கே நிர்வாகம் நடந்தது, ஆட்சி அதிகாரத்தை மாற்றப்பட்ட கதை இருக்குது, அங்கே எல்லாமே நடக்கும். அப்போ கோயிலுங்கிறது வெறும் கோயிலாக மட்டும் எப்போதுமே இருந்ததில்லை. அப்படிங்கிற இடத்துல இருந்து கோயில்கள் தாங்களாகவே ஒரு நிலப்புறப்புக்கு உரிய அதிகாரத்தோடு இங்கே இருந்துச்சுன்னெலாம் கூட சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோயில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள், இது எல்லாத்தையுமே காப்பதற்கு கண்டிப்பாக கோயில் நிர்வாகம் தன்னிச்சையாக சுயம்புவாக இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ பரவலான மக்களுடைய ஆதரவு இல்லைன்னா எந்த ஒரு கோயிலுமே இங்கே நிலைத்திருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பரவலான மக்களுடைய நம்பிக்கைகள், பரவலான மக்களுடைய சடங்குகள், பரவலான மக்களுடைய கடவுள்கள் எல்லாத்தையுமே, தெய்வங்கள் எல்லாத்தையுமே கூட அவங்க தன்மையப்படுத்துறது மூலமாக மட்டும்தான் தான் பெரிய ஆளாக அல்லது அந்த சொத்துக்களை காப்பாற்றி இருக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வைஷ்ணவ கோயில்கள் எல்லா கோயில்கள்லையுமே கருப்புசாமி கோயில் என்பது, இன்னும் சொல்லப்போனால் கருப்பு சாமி என்பதையே வைணவ சாமியாக மாற்றிய விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இப்படி வச்சுக்கலாமே, ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வைணவத்துக்கும் பௌத்தத்துக்குமான மோதல் அதிகமாகவும் சைவத்துக்கும் சமணத்துக்குமான மோதல் அதிகமாகவும் இருந்தது. அப்போ பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் அல்லது பௌத்த சார்புடைய மக்கள் வைஷ்ணவத்திற்கு எளிதில் ஆட்பட்டிருப்பாங்க. சமணத்தை சிந்தித்தவங்க அல்லது சமணத்தை பின்பற்றினவங்க, சமண ஆதரவாளர்கள் பெரும்பாலும் வெற்றி கொண்ட சைவத்தின்பால் மாறியிருப்பாங்க அல்லது அபிப்பிராய பேதம் வச்சுருப்பாங்க அல்லது அபிப்பிராயமாக இருந்திருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கருப்புசாமி கதைகள் என்பது மிக 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 துடிப்பான கதைகளை கொண்டதாக, இந்த கருப்புசாமி மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா துடி தெய்வங்களுமே ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்கும். இன்னும் கூட நிறைய கதை, இந்த கதையை நிறைய கோயில்களுக்கு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஒரு குழந்தை இருந்தது, ஸோ கதவை பூட்டிட்டாங்க, காலில் வந்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க, காலில் எடுக்க முடியாது, என் குழந்தை இப்பயே வேணும்னு கேட்கும் பொழுது குழந்தைய அறுத்து ஒவ்வொன்றா பாகமாக வெளியில் போட்டு, இந்த கதை நிறையா கோயில்களில் இருக்குது. அந்த கதையை நான் அழகர் கோயில் 18ஆம் படி கருப்பு கோயிலையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கதவுக்கு பின்னால் கருப்புசாமி கோயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அது வெறும் வாசல். அது ஆக்சுவலாக அது கோபுர கதவு, அது ராஜகோபுர வாசல். என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, பெருந்தெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் ராஜகோபுரத்தின் வழியாக வராமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி வாசல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேரலல் லேண்டில் வந்துட்டு இருக்காரு. சாமி உலா போகிறதும் வெளில வர்றதுமே அந்த பாதை தான் நடக்குது, ராஜகோபுரத்து வழியாக நடக்கலை. ஒரு கோயில் முகப்பு என்பது ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய கதைகள் நம்ம கேட்க கேட்க நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம நூல் பிடிச்சி உள்ளே போனோன்னு சொன்னால் சிறுதெய்வ வழிபாட்டை பெருந்தெய்வ வழிபாடு எப்படி உள்வாங்கி சுவீகரித்ததுன்னு சொல்லலாம், கபலீகரம் செய்துன்னு சொல்லலாம், உட்சரித்ததுன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் சரி, மக்கள் ஏதோ ஒரு அனுசரணையில் ஒப்பந்தம் நேரடியாகவோ மறைமுகமாக போட்டு தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியிருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ அந்த ராஜகோபுரத்தின் வழியாக வராமல் இந்த பக்கம் வருதுன்னு நம்ம பேசுகிறோம்ல, அப்போது அங்கே முன்னாடி ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே அங்கே கருப்புசாமி கோவில் இருந்து அந்த இடத்துல ராஜகோபுரம் மாற்றப்படுதா, இல்லாட்டி வந்து கருப்புசாமி கோயில் வந்து ராஜகோபுரம் வந்த பிறகு கருப்புசாமி கோயில் வருதா? கண்டிப்பாக ஒரு ராஜகோபுரம் கட்டும்போதே இது மூடணும்னு ஒருத்தர் கட்ட மாட்டார் இல்லை. அப்போது ராஜகோபுரம் முதல்ல வந்திருக்கு, அதுக்கப்புறம் கருப்புசாமி கதை அல்லது கருப்புசாமி அங்கே வந்திருக்குது. அங்கே நடந்த ஏதோ ஒரு
துர்சம்பவங்களால் கதவு மூடப்பட்டிருக்கு. நம்ம அப்படி தானே லாஜிக்கலாக ஒரு முடிவுக்கு வர முடியும். நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது நிறைய சிறு தெய்வங்கள் வந்து எப்படின்னா, ஒன்று வந்து பெண் தெய்வங்கள். அது வந்து அந்த குடும்பத்தாலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து இறந்திருக்கலாம். அவங்கள வந்து தெய்வமா அந்த குலதெய்வமா வழிபடுவாங்க. அதேபோல ஆண்கள்லயுமே வந்து களவான வர்றவங்களா இருக்கலாம். அல்லது வந்து காவலாளிகளா இருக்கலாம். இவங்க 2 பேருமே ஒரு மரணம் ஏற்படும்போது, அவங்க 2 பேத்தையுமே அந்த இடத்துல சிறு தெய்வமா அவங்க வந்து வழிபடுற வழிமுறை இருக்கு. வழிபாடு இருக்கு. அதுதான் அந்த மாரி தான் அந்த 18 படி கருப்புக்கும் நம்ம அப்படி குறிப்பாக சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஒரு ரிசர்ச்சுக்கு நம்ம போகலாம். ஒண்ணே ஒன்று தாங்க. அதாவது என்னன்னா, ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இல்ல எதிரியை அழிப்பதற்காக தற்கொலை தந்தவர்களாக இருக்கட்டும். எப்படி இருந்தாலும், அதை தெய்வ நிலைக்கு உயர்த்துவது என்பது ஒரு குடும்பம் மட்டும் நினைத்தால் முடியாது. ஒரு ஊர் மட்டும் நினைத்தால் கூட முடியாது. அரசன் நினைத்தால் மட்டுமே முடியும். அப்போ ஒரு அரசன் தன்னுடைய ஆதாயத்திற்காக அல்லது தன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக தெய்வ முகூர்த்தங்களை உண்டு பண்ணுவான். இதுதான் நடந்திருக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், ரீசெண்டாக பார்க்குறோம், அன்னபூரணி அரசுன்னு ஒருத்தவங்க வந்து தான் பராசக்தியின் அவதாரம் என்று வருகிறாங்க. யார் நம்புறாங்க அவங்கள? யாரும் நம்பலை. ஒருவேளை அன்னபூரணி 600-700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அன்று இருக்கக்கூடிய அரசருடைய ஆதரவு பெற்றிருந்தாருன்னா அவர் இன்னைக்கு தெய்வ முகூர்த்தமாக மாறி இருக்க முடியும். இதை தான் வள்ளுவர் சொல்றார். அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். நீங்கள் 1008 அறக்கருத்துக்கள் சொல்லலாம், 1000 கருத்து நீதி கருத்துக்கள் சொல்லலாம். ஆனால் அதை பூராம் அமல்படுத்தி அதை நிர்மாணித்து அல்லது அதை அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவன் என்பவன் அரசன். அப்போது இந்த சிறுதெய்வ பெருந்தெய்வ வழிபாடு இதுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்படுவதன் மூலமாக யாருக்கு முதல் லாபம் என்றால் ஆளும் அரசுக்குத்தான் லாபம். அப்போ அப்படித்தான் தெய்வ முகூர்த்தங்கள் இங்கே வந்திருக்கும். அப்போது 2 விஷயம் என்னென்னா, ஒரு பெண் தன்னோட குடும்பத்தை கொலை செய்யப்பட்டால்னா கொன்ற பாவத்தை நான் வழிபட்டு பரிகாரம் தேடிக்கிறேன்ற ஒரு நோக்கமும் இருக்கலாம். இனிமே யார் இப்படி வந்தாலும் உங்களையும் இப்படி தாண்டா கொல்லுவேன்ற எச்சரிக்கையாகவும் அது இருக்கலாம். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது கதைகளாக நின்று போயிடும். இதே ஆண்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கூட சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்குறதுக்கு. பெரும்பாலான ஏரிகளில் ஐயனார்களோ அல்லது கருப்புசாமியோ அல்லது முனீஸ்வரன் கோயிலோ இருக்கும். பெரும்பாலும் யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலையை காப்பாற்றிய ஒரு காவலாளியாக அல்லது அதுக்கு உரிமைதாரராக, அந்த சண்டையில் இறந்து போனவராக, அல்லது இறுதி வரை இருந்து இயற்கை மரணம் ஏதோ ஒரு இடத்துல அவர் இருப்பார். ஆக மொத்தம் அந்த நீர்நிலையை காப்பாற்றக்கூடிய ஒரு அணங்கு. அப்போது இதுன்னு கூட என்ன இருக்குன்னா, அந்த காலத்தில் அணங்குன்ற சூரணங்கு அப்படிங்கிறது பெண் தெய்வமாக இருந்தது. அது கூட பின்னால் ஆண் தெய்வமாக மாற்றப்படும். அதுவும் அரசியல் தானே. அப்போது நீர்நிலையில் இருக்கக்கூடிய சூர் என்ற பெண் அணங்கை இந்த ஆண்மைய சமூகம் வேறு வேறு தெய்வ முகத்தை வைத்து ரீப்ளேஸ் செஞ்சிச்சு. இன்றைக்கி சூரனுங்கன்னா யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு நீர்நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு தெரியும். அப்போ மக்கள் தங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை கைவிட்டுட்டு பின்னால் தேவைப்படுன்ற விஷயத்தை தக்க வச்சுக்கிட்டும் நகருவாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்வியல் பாலிடிக்ஸ். அது இதை நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அரசாங்கங்கள் என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு காலத்தில் சோழவந்தான் பக்கத்தில் இருக்க தேனூரில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. எப்படி தமிழ் மதுரையில் மாற்றப்பட்டது? ஒரு காலத்தில் வேறு இங்கே வரைக்குமே போச்சு, இப்போ வண்டியோட திரும்புதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரிசர்ச் இருக்குது. ஏன் நமக்கு தெரிஞ்ச இந்த திருவிழாவே மீனாட்சி கல்யாணம் என்பது மாசி மாதத்தில் நடந்தது. திருமல் நாயக்கர் வந்து தான் சித்திரைக்கு மாட்டினார். அப்போ அரசு நினைத்தால் மாற்றலாம். அப்படி தானே இப்போயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போயும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து சித்திரை 1 புத்தாண்டுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் தை 1 புத்தாண்டுன்னு சொன்னீங்க. யார் அதை ஆத்தரைஸ் பண்ணுறது? யார்? அரசு தான் ஆத்தரைஸ் பண்ணணும். அப்போ அரசு நினைத்தால் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாம். அப்போது இந்த மாதிரி தான் அப்போ 18ஆம் படி கருப்புசாமி உட்பட பல சிறுதெய்வ நாட்டார் மரபு தெய்வங்களையும் பெருந்தெய்வத்து கோயில்களுக்குள்ளே அடாப்ட் பண்ணிக்கும் பொழுது அதோடைய பெரும்பலனை பெருவாரியான மக்களும் அனுபவித்திருப்பார்கள். ஆனால் முதன்மை பலனை ஆளுகின்ற அரசு வர்க்கம்தான் அனுபவித்திருக்கும். அது தவிர்த்து இந்த வைணவ கோவில் அழகர் அப்படின்ற வைணவ கோவில் வருது. நீங்கள் சொன்னீங்க சுந்தரராஜன் அப்படின்னு பேர் வைக்கப்படுது, அழகர்னு சொல்லி பேர் வைக்கப்படுது. இந்த அழகர் அப்படிங்கிற பேர் கல்லழகர் இல்லை அழகர் அப்படிங்கிற பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய எளிய மக்கள் அல்லது வந்து ஒட்டுமொத்த மதுரை மக்களே வந்து அப்படி தான் கூப்பிடுறாங்க. அப்படி இருந்து ஏன் அந்த சுந்தரராஜன்ற டேக்லைன் வந்துக்கிட்டே இருக்கிற இடத்துலையும்? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களும் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய திருப்புவனத்தில், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த திருப்புவனத்தில் அங்கே போய் கேட்டு பாருங்கள் மக்கள்கிட்ட,